ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி நம்மளோட பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்டிக் பொருட்களாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணாமல் போடுங்க, பழமையை பார்க்கணும், அதே மாதிரி பாலிஷும் பண்ணாதீங்க அப்படின்றீங்க. சிலதெல்லாம் பாலிஷ் பண்ணி தான் வருது, அதை என்னால் மாற்ற முடியல. எது எப்படி இருக்கோ அப்படியே போடுறேன். வேணுன்றதை புக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. முதல்ல நம்ம பார்க்குறது ஒரு சின்ன பெட்டிங்க, நகைப்பெட்டி மாதிரி. அந்த காலத்து ராஜாங்க பெட்டி மாதிரி இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா அது ரிமூவபிள் இல்லை, அப்படியே நகை போடுறது தான், இல்லை ஷோக்கு வச்சுக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2.5 இன்ச்சு தான் இருக்குது. ஹைட் ஒரு 2 இன்ச்சு தான் இருக்குது, ரொம்ப ஹைட் இல்லை. இதோட ரேட்டு 700ங்க, 700 ரூபா. பாதமெல்லாம் நல்லாயிருக்கு, சும்மா வாஷ் பண்ணிங்கனாலே நீட்டாக இருக்கும். முழுக்க டிசைன் தான், அந்த என்ன சொல்கிறது, ஹோல்ஸாக இருக்குது. அடுத்தது ஒரு நகாசு வேலைன்னு சொல்கிறத விட கைவேலை படம் நிறைய உள்ள ஒரு சொம்புங்க. வாஷ் பண்ணால் அந்த கரையெல்லாம் போயிடுங்க. 2400 ரூபாங்க. நல்லா அருமையாக இருக்குது, நல்ல குட் கண்டிஷன், ஃபுல்லாக ஒர்க்கு தான், கை வேலைப்பாடு தான். அது ஹைட்டு பார்த்துக்கோங்க, ஒரு 3.5 இன்ச் இருக்குது. வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் இருக்குங்க. 2400 ரூபா, 2400. நான் உங்களுக்கு காட்டிடுறேன், இது எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்புவேங்க நான். இது காது உருளைங்க, நிறைய தினம் போட்டிருக்கேன் நான். இது ஒன்று பழசு வந்திருக்கு, 3 பாதம் வச்சது வந்தது, அப்படியே போட்டிருக்கேன். நம்ம பழசாகவே காட்டினோம், புதுசாக பழசான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய வர்றதுனால எங்களுக்கு அது புரியல அப்படின்னு. நான் அதுக்காக தான் பாலிஷே பண்ணால் கூட கீழ்ப்பக்கம் கொஞ்சம் விட்டு வைப்பேன். இதனோட அகலம் பார்த்துக்கோங்க, 5 இன்ச் இருக்குது காது வரைக்கும். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 to 2 இன்ச் இருக்குங்க. இதோட ரேட்டு 1700ங்க. சின்னது தாங்க, 1700. இதெல்லாம் ரொம்ப விலையில் இருந்ததுங்க, அது கொஞ்சம் விலை கம்மியாக வந்தது, நான் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு பாலிஷ் ஒர்க் வேலையும் இல்லை இல்லைங்களா, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். 3 பாதம் வச்சு அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கப்புங்க, வெங்கல கப்பு, பிரான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெங்கல கப்பு 1100. இது 1100 ரூபா. சின்னது தான், ஆனால் ரொம்ப பழசு, காலத்துக்கு தாங்க பணம். இது உள்ளே தெரியுது பாருங்கள் கலரு, அந்த பொருளோட கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் வாஷ் பண்ணால். உயரம் பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு 3.5 இன்ச்சு இருக்குங்க. ஒரு 100 ml பிடிக்கலாம், அவ்வளோதான். காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். வெயிட் அவ்வளோவா இல்லைங்க, இருக்கிற வெயிட்டை தான் நான் அனுப்புவேன். இது சின்னது சொம்புங்க. இது போன ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி என்னமோ போட்டேன் நான். இதோட ரேட்டு 1100ங்க. நல்லா இருக்குது, கெட்டியமாக இருக்குது. இது கூட போட்டது போயிடுச்சு, ஆனால் இது நின்றுச்சு, அதனால் இது போட்டிருக்கேன். 1100 ரூபா. 1100. பிரான்ஸுங்க, வெங்கலம் தான். இதுவும் 1100 தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கனம், இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அவ்வளோதான். முருகா, உயரம் பார்த்துக்கோங்க. இது வாயகலம், நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது, பழசு. இது புளியில் எலுமிச்சம்பழம் போட்டு வாஷ் பண்ணாலே நீட்டாக இருக்கும். இந்த சங்கு, பாலாடை, கோமுகின்னு சொல்லுவாங்க. இது 900ங்க, 900 ரூபா. இது டின் கோட்டிங்கோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்னது, இது 700 ரூபா. இது ரெண்டும் சேர்த்து எடுத்திங்கன்னா 1500 கொடுத்துடலாம்.
100 லெஸ் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டும் சேர்த்து எடுத்தா 1500 இது ஒரு வாத்துங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அது வேலைப்பாடெல்லாம் கட்டியமாக இருக்குது. ரொம்ப நல்லா நீட்டாகவும் இருக்குது. அது மினியேச்சரில் கொண்டு வைக்கலாம். சரி, யாராவது வாங்கினா வாங்கட்டோன்னு தான் வச்சுருக்கேன். இது ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு. ரெண்டும் சேர்த்து தாங்க கொடுக்குறேன். ஏன்னா ஒன்று குட்டி அனுப்பணுன்றதுக்கு இன்னொன்று கூட சேர்த்து அனுப்பலாம் அப்படின்னு தான். ரெண்டும் சேர்த்து 1300ங்க. 1300. சைஸ் சின்னது தாங்க, ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். பழசுங்க, எப்படி நிறைய வருஷம் பழமையாக இருக்கும் அது. அதுதான் நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளைங்க. வெள்ளை பித்தளையில் ஒரு டம்ளர். வெயிட்டே இருக்காது, ஆனால் வெள்ளியம் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. உள்ளவும் டிசைன் இருக்குது, காட்டுறேன் பாருங்களேன். இதோட அமைப்பு இவ்வளோ தான். இந்த சைஸ்க்கு தான் இருக்குது. உள்ளக்க டிசைன் இருக்குது, சின்னதாக ஒரு பூக்கோலம் போட்ட மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு 1600ங்க. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. 1600. 1600 அது. இது 1400. பிரசாத கிண்ணம் 1400. பிரசாத கிண்ணம் இது. நல்ல பிரான்ஸு, கை வேலைப்பாடு தான் இது. வரி வரியாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. இந்த பானை மாதிரி தான் இருந்தது. நான் பாலிஷ் பண்ணதில் அந்த கலரில் இருக்குது. இது ஒரு சொம்புங்க. நல்ல வெயிட் இருக்குது. எல்லாம் ஓல்டுங்க, ரொம்ப ஓல்டு. 1950. இதோட ரேட்டு 1950. 3 பாதமும் 4 பாதமும் வச்சுருக்கு. 3 தான். நல்லா இருக்குது. 1950. இது ஒரு பஞ்சதலை தாமரைப்பூ இருக்கிற மாதிரி ஒரு தட்டுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு இருந்தது இல்லையா, அந்த கப்பில் வச்சியும் காஃபி குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெள்ளை பித்தளையில் ஒரு டம்ளர் காட்டினேன் இல்லையா, அதை கூட ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வச்சுக்கலாம். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 800ங்க. அந்த தட்டு மட்டும் 800. இது வெள்ளை பித்தளையா வெண்கலமானு எனக்கு தெரியல, அதனால் அதை அப்படியே போட்டிருக்கேன். 800. அந்த தட்டோட ரேட் மட்டும் 800. சின்னது தான், ஒரு 5 இன்ச்சு இருக்கும். ஆனால் அழகாக இருக்குது, பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இதை பார்த்தா சொன்னேன் நான், வெள்ளை பித்தளையா வெண்கலமானு தெரியல எனக்கு. இப்படியும் பயன்படுத்திக்கலாம். நல்லா வாஷ் பண்ணால் இதுவும் அதே மாதிரி தான் ஆகிடும். இது ஒரு சொன்னேன் காஃபி கரண்டி மாதிரி நல்லாயிருக்கு. 11 இன்ச்சுக்கு இருக்குங்க. 11 இன்ச் இருக்குது. டிசைன் நல்லாயிருக்கு. வார்ப்பு முன்பக்கமும் பின்பக்கமும் நல்ல டிசைன் கனமாக இருக்குது. இது ஒரு 2 விளக்குங்க. உட்டில் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வேலை தெரிஞ்சவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து 900ங்க. ரெண்டும் சேர்த்து 900. நல்ல வெயிட்டாக இருக்குங்க. வேணுன்றவங்க கேளுங்க, கொடுக்குறேன். இது ஒரு சங்குங்க, சங்குன்னு சொல்லலாம். இது டிசைன் பாருங்கள், ரொம்ப பழசு. இது எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்புவேன் நான். அது கலட்டுற மாதிரி தான் இருக்குது. நான் கழட்டணுன்னா கழட்டிக்கலாம். நீங்கள் இது அபிஷேகத்துக்கு எடுத்து ஊற்றலாம், இல்லை அது மேலேயே சங்கு கூட வைக்கலாம். ஹைட்டு பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு 1600. 1600 பிரான்ஸ் தாங்க அது. 1600. ரொம்ப பழசெல்லாம் தேடுறாங்க இப்போ, இல்லை இல்லையா, அவங்க வாங்கிட்டாங்க. அதெல்லாம் கிடைக்கிறத போடுறோம்மா. என்ன பொருள் கிடைக்கிதோ அதை வாங்கிடுறோம். என்ன பழசு வாங்கிடுறாங்க, எப்படியும் எது போட்டாலும் கேட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு அதோட அருமை தெரியுது. நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதே எடுத்து போட்டுடுறாங்க, அவங்களுக்கு தெரியல. இந்த டம்ளர் நல்ல டிசைனோடு இருக்குங்க. இதோட ரேட்டு 800. இது ஒரு கிண்ணங்க, வெங்கல கிண்ணம். தொடுகறி வைக்கலாம், இல்லை கிச்சனில் ஏதாவது சமைக்கும்போது கை வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். பெருசு கிடையாது, அகலம் பார்த்துக்கோங்க. நல்ல வெயிட் இருக்குது.
இதோட ரேட்டு 1800. நல்ல வெயிட்டு, 1800. அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமையான சொம்பு. இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது. 1800. 1800, 1800 ரூபா. இல்லை, அருமையாக இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் வாஷாக பயன்படுத்தலாம், இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அது உங்களோட பர்பஸ் பொறுத்து தான். ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு வேணுன்றதை புக் பண்ணுங்கள். இது தூக்குவாளிங்க. முந்தானேற்று போட்டது போயிடுச்சுங்க. இது அடுத்து இன்னொன்று நல்லா அமைப்பாக இருக்குது. அதே முருகாவும் போட்டிருக்கு. இந்த புள்ளிகள் எல்லாம் தேய்ச்சா போயிடுங்க. டின் கோட்டிங்கோடு இருக்குது. 1800ங்க. இது கொஞ்சம் அதில் கொஞ்சம் சின்னது வித்தியாசமாக இருக்குது. 1800 ரூபா. 1800. குமிழ் தூக்கு, செட்டிநாடு குமிழ் தூக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மண்ணெண்ணெய் விளக்குங்க. சும்மா ஷோக்கு. எங்ககிட்ட ஒரு 100 வருஷத்துக்கு இருக்குதுன்றதுக்காக வச்சுக்கலாங்க, அவ்வளோதான். நீங்கள் வாஷ் பண்ணாலும் சரி, பாலிஷ் பண்ணாலும் சரி. எனக்கு வந்தது அப்படியே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ரொம்ப வெயிட்டும் இல்லை. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 700. அந்த விளக்கோட ரேட்டு 700. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு தோசை கரண்டிங்க. 15 இன்ச்சு உயரம் இருக்குது. நல்ல கனமாகவும் இருக்குது. இதோட ரேட்டு 1200. 1200 ரூபா. 1200 ரூபா. நல்லா கட்டியமாக இருக்குங்க. இந்த கிண்ணெல்லாம் அவ்வளோ வெயிட்டுங்க. நீங்கள் வாங்கினவங்க வாங்கினதுக்கப்புறம் போடுவீங்க பாருங்களேன். எனக்கு நிறைய பேர் அப்படி தான் போட்டுட்ருக்காங்க, நல்லா இருக்குன்னு. நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. இது விளக்கு, தொங்கு மாடல் விளக்குக்கு கொக்கியாக பயன்படுத்தலாம். இல்லை உங்களோட பொருட்கள் ஏதாவது ஹேங் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 பீஸ் இருக்குங்க. வேணுன்றவங்க கேளுங்க. அது என்ன சொல்கிறது, சில்வர் காஸ்ட் அந்த கோட்டிங் இருக்கும் இல்லையா, அது பண்ணியிருக்காங்க. அதில் சில்வர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பேராதரவும் எங்களை ஊக்கப்படுத்துது. வாங்கிட்டு அது நல்லா இருந்ததுன்னு மெசேஜ் போடுறீங்க இல்லையா, அதுவும் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துது. தேங்க்யூங்க.